வணக்கம், வெல்கம் டு தோழிகளின் சமையல் அமெரிக்கா. இன்னைக்கு வந்து சுதிக்ஷா கீதிகாவோட ரூம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பேண்ட்ரி டூர் பார்க்கும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சுதிக்ஷா கீதிகா ரூம் டூர் போடுங்க, ஹோம் டூர் போடுங்கன்னு. ஹோம் டூர் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் போடுறோம் நாங்கள். ஃபஸ்ட்டு வந்து சுதிக்ஷா கீதிகாவோட ரூம் டூரை இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். ஓகேவாடா? இப்போ ஃபஸ்ட்டு யாரோட ரூம் டூர் பார்க்க போகிறோம்? மேலே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 பெட்ரூம் இருக்குது. அதில் வந்து இங்கே ஒரு பெட்ரூமு, அந்த சைடு ஒரு பெட்ரூமு, அப்புறமா அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பெட்ரூம். ஸோ 3 பெட்ரூம் வந்து இந்த பக்கம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 4 பெட்ரூம். ஸோ இதில் வந்து இது வந்து சுதிக்ஷாவோடது, சாரி இது வந்து கீதிகாவோடது, அப்புறமா வந்து சுதிக்ஷாவோடது. இப்போ ஃபர்ஸ்ட் கீதிகாவோட பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணுங்க டோரை. ஹாய் கீதிகா. இப்போ நம்ம காமிக்கிறதுக்காக உள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு முதல்ல வந்திருக்காங்க. ஏடா? ஆமாம். ஹாய் கீதிகா. உங்களோட பெட்ரூமா? ம் சரி, எங்களுக்கு சுற்றி காட்டுறீங்களா உங்கள் ரூமை? ஓகே. கிளாசெட் உள்ள இருக்கு. ஓகே, இந்த சைடு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியா? அப்போ வாக்கின் பண்ணுங்க. வாக்கின் கிளாசெட்டு. ஸோ இந்த கிளாசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்லி வெஸ்டர்ன் க்ளோத்ஸு அது மட்டும்தான் வச்சுருக்கோம். அவங்களோட இந்தியன் க்ளோத்ஸ் எல்லாமே வந்து கெஸ்ட் ரூமில் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இங்கே வந்து அவங்களோட டிஷர்ட்ஸு, ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி, ஆமாம், டெய்லி வேரு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இங்கே இருக்குது. பார்ட்டி வேர் கவன் கூட நாங்கள் உள்ளே வச்சிட்டோம். ஏன்னா இங்கே வந்து ஓரளவுக்கு லிமிட்டடாக தான் இடம் இருந்தது. அதனால வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலான்ட்டு இங்கே ஃபுல்லாக வந்து டிஷர்ட்ஸ், இதை பார்த்தீங்களா, டிஷர்ட்ஸு, அப்படியே வந்து ட்ரெஸ், இதெல்லாம் வின்டர் க்ளோத்ஸு, அப்புறமா பேண்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகே, இங்க நைட் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு. அப்புறமா இங்க ஸ்விம் சூட்ஸ் இருக்கு. ஓகே, அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நிஜமாக சொல்லணுன்னா நான் இந்த கிளாசெட்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததே கிடையாது. ஸ்டார்டிங்கில் வந்தோடனே ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கன்னு சொன்னேன். ஓ, ஃபஸ்ட் டைம் நீ தான் ஆர்கனைஸ் பண்ணியா? அம்மா ஏதோ வந்து எடுத்தீங்கலாம் வந்து ஹெல்ப் பண்ணனே. நானும் அபியும் அந்த ட்ராஷ் கேன்ல பச்சேன். அப்படியா? அம்மாவுக்கு ஞாபகம் இல்லை மேபி. அப்போ நான் ஆர்கனைஸ் பண்ணியே கொடுக்கலங்க, இவங்களே இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து இந்த கிளாசெட்டில் வந்து எதுவுமே நான் பண்ணி கொடுக்கல. அப்பப்போ கலைப்பாங்க கண்டிப்பாக, கீழெல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் கிடக்கும், அப்புறமா வந்து அவங்களே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களே வந்து அவங்களோட கிளாசெட்டை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கல நிறையா. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா 3 பேர் உட்காந்து எல்லாத்தையும் ஹேங்கர் போட்டு அவங்கவுங்க ரூமில் வச்சுக்குவாங்க. ஸோ எனக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு கீழே அங்கே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ, இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்காக வாங்கினோம்ல, அதெல்லாம் இருக்குது. பக்கத்தில் வந்து கீதிகாவோட ஒரு குட்டி பேக் இருக்குது. அவ்வளோதான், அதெல்லாம் தான் இங்கே இருக்குது. ஓகே, ஆமாங்க, அந்த வேஸ் வந்து நான் பாப்பா டெலிவரி ஆகி அந்த 1 மந்த்துக்குள்ளே வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு பொக்கே மாதிரி கொடுத்து விட்டுருந்தாங்க. இதுலேயே ஃப்ளவர்ஸ்லாம், ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அது வந்து நான் ஞாபகமாக எடுத்து வச்சுருந்தேன். அது கீதிகாட்ட சொன்னோன்னா கீதிகா அது எனக்கு தான் வாங்கிக்கிட்டாங்க. என்ன கீதிகா? கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வச்சிருக்கேன். ஓகே. அப்புறமா இங்க லைக் ஒரு wood plate மாதிரி இருக்கு. அந்த பிளேட் மேல நான் லேம்ப், ஒரு குட்டி வீடு. அப்புறமா நான் தமிழ் ஸ்கூலுக்கு போனப்ப நான் ஸ்பெல்லிங் பீக்கு ட்ரோஃபி வாங்கினேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கினாங்க. இங்க ஒரு ஃப்ளவர், இங்க செரி பிளாசம் வருது. அப்புறமா நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர். யார் கொடுத்தா அந்த gift? நீங்க தான் கொடுத்தீங்க. நான் தான் கொடுத்தேன் வேலண்டைன்ஸ் டேக்கு. என்னடா? அப்புறமா இங்க இது என் டாடி. நான் கீதிகாவுக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை எடுக்கும்போது நாங்கள் வீட்லேயே தான் வந்து முடி எடுத்தோம் கொஞ்சமாக. ஸோ அது எடுக்கும்போது அன்னைக்கு எடுத்ததுங்க அந்த ஃபோட்டோ. எப்படி பார்த்துட்டு இருக்கு பாருங்க. அப்புறமா நான் இங்க பாரிஸ்க்கு போனப்ப நாங்க ஒரு பிக்சர் எடுத்தோம், அதோட கொலைய வச்சிருக்கேன். அப்புறமா இது அவங்க ஸ்பெல்லிங் வின் பண்ணதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அந்த சர்டிஃபிகேட் இங்கே வச்சிருக்கீங்க. ஆமா.
ஸோ ஓவராலாக இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இவங்களோட ஐடியா தான், கீதிகாவோட ஐடியா தான். நான் எதுவும் ஐடியா பண்ணல. வீட்டில் இருந்த திங்ஸ்லாம் வச்சு அவங்களே வந்து அவங்க ரொம்ப செட் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக தீம் அதெல்லாம் யோசிச்சு இன்னும் எதுவும் பண்ணலை. இந்த குட்டி வீடு இருக்குல்ல, இந்த குட்டி வீடு யாரோடதுன்னு தெரியுமா? யாரது? ஓ யாராது? டைனோ. ஓ இந்த டைனோ பையனோடதா அது? அதுக்கு தான், அவனுக்கு தான் தனி வீடா? ம் நல்லா இருக்கே. ரூமில் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நார்மல் சைஸில் இருக்கும். இங்கே உள்ளே வந்து கொஞ்சம் டீப்பாக உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும். என்னடா ஒரு குட்டி ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்கு. சொல்லுங்க. இது வந்து நாங்களே பண்ண ஒரு பெட் மாதிரி. ஆமாங்க, இது வந்து இந்த சம்மரில் பண்ணோம். 2 பில்லோ உள்ளே வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு நாங்களே வந்து இந்த ஒரு இது பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா கீதிகாக்கு வந்து ஸ்டோரி ஏதாவது புக்கெல்லாம் ரீட் பண்ணும்போது இங்கே உட்காந்து ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? அதுக்கு தான் இந்த இடத்த வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். சும்மா ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து இன்னொரு பில்லோ வச்சு இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருந்துருக்கணும். ஆமாம், கீதிகா ஓகேன்றாங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இன்னொரு பில்லோ வச்சு இன்னும் கொஞ்சம் பெருசாக இது ரெடி பண்ணியிருந்தோன்னா கீதிகா காலை நீட்டிட்டு உட்காந்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. என்ன கீதிகா? ஓ எப்பவுமே அப்படிதான் உட்காருவியா? எனக்காக தான் கீதிகா அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த உட்காந்து படிக்கிறதுக்கு, புக் ரீடிங்க்கு, அதுக்காகவே இந்த இடத்த நாங்கள் இந்த மாதிரி தூங்கலாமா? அதுக்காகவே இந்த மாதிரி ரெடி பண்ணோம். இந்த பின்னாடி இருக்க போஸ்டர்ஸ்லாம் நாங்களே வாங்கி இதெல்லாம் 5 பிலோவில் வந்து ஒரு செட்டாக இருந்ததுங்க. அந்த போஸ்டர்ஸ் ஒரு தடவை போகிறப்ப வாங்கிட்டு வந்தோம். அதை வந்து சரி ஓகே இந்த இடத்துக்கு ஒட்டினா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டோம். என்னடா இதில் உன்னோட ஃபேவரட் பிக்சர் என்ன கீதிகா? என் ஃபேவரட் பிக்சர் வந்து this one and this one. ஓகே, இதுல வந்து உங்களோட ஃபேவரட் பிக்சர் என்னன்னு சொல்லி கீதிகாக்கு சொல்லுங்க. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு ஏரோப்ளேன்ல போகிறது ரொம்ப பிடிக்கும். அப்படியா? லாஸ்ட் எப்போ ஏரோப்ளேன்ல போனோம்? இந்தியாவுக்கு லாஸ்ட் இயர் போனோம், அப்போ எடுத்தது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைன்ஸ்லாம் வந்து மேலே கொஞ்சம் மாட்டியிருக்கோம். ஆனால் இருட்டாக இருக்குடா. பகலில் தான் எடுக்கிறோம், ஆனால் இருட்டாக இருக்குது. என்ன அப்புறம் இந்த சைடில் வந்து ஒரு ஜார் இருந்துச்சு, அது நாங்களே பெயிண்ட் பண்ணி ஒரு ஃப்ளவர்ஸ் வச்சிருக்கேன். ஒரு பாட்டில். அப்புறமா இந்த குச்சி டேபிள் மேலே நான் ஒரு புக்கு வச்சிருக்கேன். ஓகே, கீதிகா மாதிரி எல்லாமே குட்டி குட்டி ஸ்டஃப் தாங்க இங்கே இருக்கும். அப்புறமா இங்கே ஒரு குட்டி ஆர்கனைசரு. அதுக்கு நான் பிக்சர்ஸ்லாம் வச்சிருக்கேன், பார்க்குறீங்களா? பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் நான் வரைஞ்சேன். ஓ நீ பண்ண சூப்பரா பண்ணிருக்கே. நானும் வைஷாலியும் சேர்ந்து பண்ணேன். அப்புறமா ஒன்று பண்ணேன். அப்புறமா ஒன்று பண்ணேன். என்னடா ஒரே அப்புறமா ஒன்று பண்ணேன். சூப்பரா இருக்குடா. இது தமிழ்ல என்னது இது பேரு? எனக்கு சரியா செம்பருத்தி பூ. ஓகே, சூப்பர். அது கீழே கீதிகாவோட லேப்டாப் இருக்கு. ஸ்கூல் லேப்டாப் தாங்க. ஸோ அந்த லேப்டாப் இதுதான் கீதிகாவோட ஸ்டடி ஏரியா. ஆக்சுவலி இங்கேயும் இருக்கா? காமிங்க. இங்கே வந்து நான் அந்த 2 பாத்திரம் இருந்துச்சு, நான் ஒன்று பெயிண்ட் பண்ணேன். அப்புறமா இந்த ஜங்கா பிளாக்ஸ் வச்சு நான் க்ளூ பண்ணேன். அது மேலே நான் ஃப்ளவர்ஸ் வச்சிருக்கேன். அப்புறமா இது மிரரில் ஒரு ஜுவல்லரி மாதிரி வச்சிருக்கேன். ஒரு மிரர் இருந்தது, குட்டி மிரர். அது மேலே வந்து அவங்களோட இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அப்புறமா இது சும்மா குட்டி பேஸ். இது போன வருஷம் நம்ம சொப்பு ஜாமான் வாங்கினோம்ல ஊரில், அங்கே வாங்கின சொப்பு ஜாமாவோட அதில் இருந்துச்சுங்க இந்த பேஸ்கெட்டு. என்ன இதுக்குள்ளே ஒரு பிக்சர் வேறு இருக்குது. ஃபேமிலி பிக்சர். உன்னோட ஃபேமிலியா அது? நான் இல்லையா? அழகு இது. ஃபேமிலி பிக்சர்லாம் வச்சுருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஹவுஸ் வார்மிங்க்கு ஒரு செட், ஒரு டெக்கரேஷனுக்காக நான் இதை கட் பண்ணிட்டேன். என்ன அதுதான் வச்சுருக்காங்க. ஓகே, அப்புறமா இந்த ஃப்ளவர் டேபிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ளவர் டேபிளும் வந்து 5 பிலோவில் தான் வாங்கினோம். இந்த செட்டப்லாம் பண்ணும்போது கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கட்டும் இந்த ஃப்ளவர் டேபிள், அப்புறம் இந்த போஸ்டர்ஸு அதெல்லாம் வந்து வாங்கினோம். என்னடா? அப்புறமா நான் யான் வச்சிருக்கேன். எனக்கு க்ரோஷே பண்ண ரொம்ப பிடிக்கும், அதனால
இங்க வந்து பேர் சொல்லக்கூடாது இல்லாட்டி எது சொல்லு இன்டர்நெட் கனெக்ஷன் ஹாஸ் ப்ராப்ளம் நான் அது பேர் சொல்லல ஏன் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் என்னது அது சொல்லவா பேர் சொல்லு அலெக்சா அவுட் பிளக் பண்ணிட்டேன் ஓகே இது அலெக்சா அலெக்ஸா அங்கே வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அலெக்ஸா யூஸில் இருந்துச்சு, இந்த அலாரம் வைக்கிறதுக்கு டைமர் வச்சுட்டு படிக்கிறதுக்கு இதுக்கெலாம் இருந்தது. இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் அதை செட் பண்ணவே இல்லைங்க நாங்கள். ஆனால் கீத்துக்கு அதை மாட்டி வச்சுருக்காங்க. இனிமே தான் அதெல்லாம் செட் பண்ணணும். அவங்க அப்பா வேண்டாம் அலெக்ஸா வேண்டாம் ரூமில் அப்படின்னாங்க. தேங்க்யூ கொண்ட ஓகே இது அந்த லைட்டையா ஆன் பண்ணல என்னது லேம்பு ஆன் பண்ணி காட்ட போகிறாங்க. எப்படி க்ளோஸ் பண்ணுங்க. ஹேய் சூப்பராக இருக்கே. கலர்ஸ் 16 கலர்ஸ் இருக்கு. இது எங்கே வாங்கினோம்? 5 பிலோ. அதுவும் 5 பிலோட தான் வாங்கினோம். ஆனால் சூப்பராக இருக்குங்க, நல்லா ஒர்க் ஆகுது, ரொம்ப அழகாக இருக்குது. பேட்ரி இல்லை, பேட்டரி அடிக்கடி பேட்ரி மாற்றணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வயர் கனெக்ட் பண்ணுற மாதிரியே வாங்கியாச்சு. என்னடா பவர்லையே விடு, அப்படியே ஏறிட்டு விடு. ஆமாம் கீதிகாவோட பெட் இங்கே தான் இருக்குது. ஆனால் கீதிகா படிப்பீங்களா இங்கே? எப்போ படுப்ப? டெய்லி நைட்டு தூங்குறியா இங்கே? தூங்குதாங்கிட்டியா? பெட்டு ரூம்பு எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்குங்க. ஆனால் வந்து இங்கே தனியாலாம் படுக்கிறதில்ல, என் கூட தான் படுப்பாங்க அவங்க. எப்பயாவது படுத்ததில்லை இந்த ரூமுக்கு, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் படுத்ததே இல்லை. அந்த வீட்டிலனாலும் அட்லீஸ்ட் என் கூட தானே படுப்பேன். இங்கே வந்தாலும் நான் தான் பண்ண பகலில். இட்ஸ் ஓகே எந்திரி. சரி பகலில் படுத்துருக்குங்க. சரி நைட்லேயும் டெய்லி இங்கே அப்படியா? ஓ ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது ஸ்லீப் ஓவர் பண்ணுவாங்கங்க இங்கே, அதுதாங்க சொல்லுது. ஏண்டா கீதிகா? சரி ஓகே. இங்கே வந்து கீதிகாவோட பெட்டு. பிரின்சஸா? யார் பிரின்சஸ்? நானா? ஓகே அது கீதிகாவோட பிரின்சஸ். அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சுதிக்ஷா கீதிகா ரொம்ப சின்ன வயசுல எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஏன் நீங்க 2 பேர் தான் மொட்டை அடிச்சு முடி வளர்ந்துருக்கோங்க 2 பேருக்கும். சரி அது மட்டும் தாங்க இங்க மாட்டியிருக்கோம். இப்போ இங்க வந்து நான் லேடி பக் லைட் வச்சிருக்கேன். ஆமா ஒரு நைட் லேம்ப் இருக்கு இங்க. லேடி பக் லைட் அவ்வளோதான். இது வந்து ஐக்கியாவில் வாங்கினது. இது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஐக்கியாவில் விற்கும் இதுன்ட்டு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அது. ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. விட்ரா நாங்க ஃபுல்லாக இங்கே டப்பு உள்ள சிங்க். ஆமாம் எப்படியே ஃபுல்லாக இங்கே வந்து அட்டாச் பாத்ரூம். அவ்வளோதாங்க கீதிகாவோட ரூம் டூர் டன். டன் அக்கா டன் கீதிகா. இப்போ நெக்ஸ்ட் அக்கா ரூமுக்கு போகலாமா? வாங்க. ஹாய் சுதீக்ஷா, உங்களோட ரூம் டூர் பார்க்கலாமா? பார்க்கலாம். ரெடி. இந்த சுதீக்ஷா ரூம்குள்ளே போகலாம். கொஞ்சம் நைட்டில் எடுத்தாலும் வெளிச்சம் இருக்க மாட்டேங்குது, பகலில் எடுத்தாலும் வெளிச்சம் இருக்க மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள வந்ததுக்கப்புறம் இங்கே என் பெட் இருக்கு. என் பெட்டுக்கு மேல இங்க போஸ்டர்ஸ்லாம் வச்சிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் இங்க ஸ்ட்ரிங் லைட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சைடுல கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அதனால 2 மிரர் வச்சிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்ட்ரிங் லைட் தான் போட்டிருக்காங்க. அது என்னவோ இப்போ அந்த பவர் இதாயிடுச்சு, கனெக்ஷன் ஏதோ அதை சரி பண்ணணும். இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் அகைன் நான் கீதிகா ரூம்ல சொன்ன மாதிரி நாங்க வந்து 5 பிலோல வாங்கினோம். என்னடா ரொம்ப அழகா இருக்குங்க. ஆக்சுவலா இந்த போஸ்டர்ஸ் ஒட்டினதுக்கு அப்புறம் ரூம்பே அவ்வளோ அழகாயிடுச்சு. இது வந்து இப்போதான் ரீசெண்டாக ஒரு 2 months இருக்குமா, லீவ் விட்டு புதுசில் வாங்கி மாட்டோம் வாங்கணும். ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து அதுக்கப்புறம் என் பெட்ல கொஞ்சம் இது வச்சிருக்கேன், சாஃப்ட் ஐஸ்லாம். அதுக்கப்புறம் இந்த 2 பில்லோ வச்சிருக்கேன். ஆமாம் அவ்வளோதான். பேரையா? பாண்டா. அது பாண்டா இல்லை. அப்புறம்
It's barely. ஓகே அதுக்கப்புறம் இங்க வந்து நானே ஒரு wood piece எடுத்து லைக் I painted it. அப்புறம் சின்ன பிள்ளை பிக்சர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்குது. சுதிக்ஷாவோட ஃபேவரட் பிக்சர்ஸ்லாம் அதில் ஒட்டியிருக்காங்க. பேக்ரவுண்டில் வந்து இவங்களே பெயிண்ட் பண்ணாங்க. அதுலேயே ஒரு ஸ்ட்ரிங் லைட்டும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வீட்டில் இருந்த ஒரு வேஸ்ட்டு வுட்டை வச்சு நாங்களே பண்ண DIY. பட் அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்மளே ஏதாவது பண்ணி வீட்டில் ரூமில் வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் அது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்றதுனால அந்த மாதிரி பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 விண்டோ இருக்குது. என்னடா இப்போ விண்டோலேருந்து வெளியில் பார்க்கலாம் ஒருத்தடா. விண்டோலேருந்து ஆக்சுவலாக வெளியில் பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் முன்னாடி தெரியுது பாருங்க காரு. ஸோ முன்னாடி என்ட்ரன்ஸு நம்ம இந்த மாதிரி வியூ வந்து முன்னாடி யார் வராங்க என்ன ஏது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நம்ம வந்து CCTV கேமரா மாதிரி யாராவது வெள்ளடிச்சா இந்த பக்கமே பார்த்துட்டு போய்க்கலாம் நம்ம. கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் நெக்கோண்ட போகிறதுனால இங்க வச்சிருக்கேன் லைக் என் பெல்ட்ஸ் லைக் ப்ளூ பர்பிள் மட்டும் ரிப்பீட்டடா இருக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் நாள் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி பண்ணனால அவங்க திருப்பி ப்ளூ அண்ட் பர்பிள் பண்ண சொன்னாங்க. ஸோ அது 2 இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி ப்ரௌன் ஸ்ட்ரைப்பு ஆனால் 2 பெல்ட் மட்டும் எனக்கு இப்போ லைக் தேவையாதனால நான் வச்சிருக்கேன் லைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ இப்போ போட்டுட்டு இருக்க அதை வந்து. ஸோ அதனால அவங்களோட தைக்கோண்ட பெல்ட் வந்து இப்படி ஃபுல்லாக அது கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அழகாக இருக்கிறதுனால நான் தான் இந்த ஐடியா கொடுத்தேன். ஏண்டா இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எனக்கு இந்த ரூமில் ரொம்ப பிடிச்ச இடம் வந்து ஆக்சுவலாக இந்த பெட்டுக்கு மேலே இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த விண்டோஸ் எனக்கு பிடிக்கும். உள்ளே வரும்போது நல்லா பிரைட்டாக. அதே மாதிரி தான் கீதிகா ரூம்லையும் என்ன பெட்டு பிடிக்குமா? சரி ஓகே நீ இறங்கி இங்கிட்டு வா. இங்கே வந்து என் வேனிட்டி இருக்கு. என் வேனிட்டியில் நான் ஆல்சோ ஸ்டடியும் பண்ணுவேன். அதனால கொஞ்சம் ஸ்டடி டேபிள் மாதிரினா வேனிட்டி ப்ளஸ் ஆமாம் ஸ்டடி டேபிள். ஆமாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என் சின்ன லைக் ஃபர்ஸ்ட் எடுத்த பிக்சர் நினைக்கிறேன். இங்கே ஆமாம் பிறந்த உடனே எடுத்த பிக்சருங்க. எடுத்து இந்த பிக்சர் தான் அவங்க அப்பாவுக்கு நாங்கள் அனுப்பிவிட்டோம். ஏன்னா அவங்க அப்பா பிறக்கும்போது அங்கே இல்லை, இந்தியாவில் யூஎஸ்ல இருந்தாங்க. அதனால சுதிக்ஷா பிறந்த உடனே எடுத்த ஃபர்ஸ்ட் பிக்சர். அதுக்கப்புறம் இது சும்மா ஸ்குஷ் டோய் அது சும்மா வச்சிருக்கேன். ஆமாம். அதுக்கப்புறம் இது வந்து என் ஃப்ரெண்டு சாந்தினி வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்தியா போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சேர்த்து கிஃப்டாக கொடுத்தா. அதில் வந்து சுதிக்ஷான்னு எழுதியிருக்கு பாருங்க. இந்த ஷெல் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேண்டில் அது வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் போகும்போது லைக் சம்டைம்ஸ் போர் அடிக்கும் போது எங்கள் டீச்சர் வந்து லைக் இந்த மாதிரி பண்ண விடுவாங்க நூல் வச்சு அந்த மாதிரி பண்ண. ஓ டீச்சரே கொடுப்பாங்களா இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போவியா? நீ வாங்கிட்டு போன மாதிரி தரலையே எனக்கு. அவங்க கொடுப்பாங்க. ஓ டீச்சரே கொடுப்பாங்களா? என்ன டீச்சர் அவங்க? நான் ஃபேக்ஸ் பண்ணுவேன். இல்லை ஃபேக்ஸில் என்னென்ன பண்ணுவீங்க? குக்கிங் லைக் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் sewing, stitching அதர் ஆக்டிவிட்டீஸ்ல அந்த எக்ஸ்ட்ரா இது மாதிரி. ஓ அந்த கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுத்தாங்களா? ஓகே ஓகே சூப்பர்டா. அதுக்கப்புறம் இங்க மேல வந்து நான் கேலண்டர் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நான் and some of my friends வந்து ஸ்கூல் டான்ஸுக்கு போனோம். ஓ அப்போ எடுத்ததா? அப்போ நாங்கள் எடுத்த ஃபோட்டோ இங்கே இருக்காங்க சுதிக்ஷா. ஆமாம் அது இங்கே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சும்மா பென்சில்ஸு ஒரு பேப்பர் ஃப்ளவர் அது வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 லைட் வச்சிருக்கேன். ஏன்னா சும்மா தான் 2 லைட் சும்மா தான் வச்சிருக்கேன். ஆமாம். இந்த லைட் எரியுமா? இதுக்கு மேலே ஒன்று வைக்கணுமே, அது எங்கே காணும்னு தெரியலையே. அது கேலண்டர் மாதிரி லைக் அது யூஸ் பண்ணல. அது வச்சா லைட் எரிய மாட்டேங்குது கரெக்டா. சோ அதனால சும்மா வச்சிருக்கேன் அந்த லைட். ஓகே சும்மா வச்சிருக்கேன். இதுவும் சுதிக்ஷா கீதிகா ரூம்ல இருந்த மாதிரி டச் லைட் தான், கனெக்ட் பண்ணாம இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு பூ மட்டும் நான் வச்சிருக்கேன். ஓ அதில் இவங்களே அழகுபடுத்தியிருக்காங்க பூ வச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு அம்மா வந்து எஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா சுதிக்ஷா இன்னும் ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் வாங்கி கொடுத்தேன். ஆமாம் அந்த இதை இங்கே வச்சிருக்காங்க அழகா. ஆக்சுவலாக இதுக்கு வந்து நல்ல ஸ்டாண்டாக இருக்குது. இது யாரு இந்த குட்டி பையன்? கீதிகா ஒரு ரூம்ல ஒரு டைனோ இருந்த மாதிரி, அக்கா ரூம்ல ஒரு ஃப்ராகி. அதுக்கப்புறம் இங்க ஃபுல்லா
டைனோசர்ஸ் வச்சிருக்கேன். ஏன் உனக்கு பிடிக்குமா? No, I just have them. ஒருத்தவங்க ரிட்டர்ன் கிஃப்டா கொடுத்தாங்க கீதிகாக்கு. கீதிகா வந்து அவங்க அக்காவுக்கு ஷேர் பண்ணுவாங்க. குட் கேர்ள். என்ன கீதிகா? Very good girl. வெரி குட் கேர்ள். ஆமா அதெல்லாம் கீதிகா. அப்ப ஷேர் பண்ணதுனால சுதிக்ஷா வச்சிருக்கோம். 2 பேரும் எப்படி நிக்கிறாங்கன்னு மட்டும் பாத்தீங்களா? ஓகே. So இது ஓபன் பண்ணி பார்த்தா இதுதான் என்னோட most of my makeup collection. இது blush, highlighters, அதுக்கப்புறம் இது வந்து lipsticks, அதுக்கப்புறம் like இது அம்மாவோட things. ஏன்னா அவங்களும் இங்க தான் மேக்கப் போடுவாங்க. ஓகே அதுக்கப்புறம் இது like ஐஸ்க்கு போடுறது கண்ணு like ஐஷேடோ ஹைலைட்டரா? No, eyeshadow, mascara அதெல்லாம். ஓ எல்லாமே இங்க. அதுக்கப்புறம் என் கோம்ஸ் ப்ளஷஸ்லாம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சும்மா இங்கெல்லாம் அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டோர் வேணாம் ஏன்னா சரி அதை பார்க்க வேணாம். அது கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கு. இங்க வந்து என்னோட லைக் ஸ்ட்ரைட்னர், கர்லர், அதுக்கப்புறம் என் ஹீட் ரோலர்ஸ் இருக்கு. ஆனால் நான் பண்ண விட மாட்டேன். நிறைய. ஸோ அது எனக்காக வாங்கின ஸ்ட்ரைட்னர். கர்லர் என்னோட ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தது. எல்லாமே இங்கே பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். என்னோட நிஜமாவே காட்டுறேன். என்னோட மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு பவுடர் கூட இல்லைங்க. ஒரு சீப்பு இருக்காது, எதுவுமே இருக்கா. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் எது வாங்கினாலும் 2 பேர் பிரிச்சுக்கிறாங்க. உனக்கு இது எனக்குன்னு. சரி மொத்தத்துக்கு கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறாங்க 2 பேரும் பிரித்து. நமக்கு அங்கே ஒரு ஹேர் பின் வேணும்னா கூட நம்ம இங்கே தான் வரணும். எதுக்குனாலும் ஒரு லிப்ஸ்டிக் வேணும், எது ஒரு பவுடரு, மாய்ஸ்சரைசர் க்ரீம், அதுக்கு கூட நான் இந்த ரூமுக்கு தான் வரணும். டாடி ஒன்று வச்சிருக்காரு, அதை எப்பயாவது நான் யூஸ் பண்ணிக்குவேன். அப்படி இல்லைன்னா எல்லாத்துக்குமே இங்கே தாங்க வரணும். கரெக்டு தான், வைக்கலன்னு நான் சொல்லலை, அதுக்காக. சரி ஓகே. அதுக்கப்புறம் ஹேர் ட்ரையர் வச்சிருக்கேன். ஓகே நம்ம ஃபேமிலியோட எங்க ஃபேமிலியோட ஹேர் ட்ரையர் இங்க தான் இருக்கு. ஆப்பிள் வாட்ச் இங்க தான் இருக்கு. ஆப்பிள் வாட்ச் ஸ்கூல் லேப்டாப், அதுக்கப்புறம் வீட்டு லேப்டாப் எல்லாமே இங்க தான் இருக்கும். வீட்டு லேப்டாப் எங்க ஃபேமிலி லேப்டாப். இன்னும் ஃபேமிலி இல்ல. கீத்கா லேப்டாப் என்னோட, ஆனா அது யூஸ் பண்ணது என் கிளாஸ் தான் அதுல போறேன். போகல கிளாஸ். அது லேப்டாப்ல என்ன கிளாஸ் போற நீ? இன்னொரு லேப்டாப்ல தான் தமிழ் ஸ்கூல் இது கனெக்ட் பண்ணுவேன். ஓ அதான் அது தமிழ் ஸ்கூல் எதுல கனெக்ட் பண்ணோம்? இதுல தான் கனெக்ட் பண்ணோம். இது அதுல தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஆனா நான் அது வேலை செய்யறதுனால இதுல ஓகே சம்திங் 2 லேப்டாப் வச்சிருக்கோங்க. அதுல 2 பேரும் 3 பேரும் நாங்க யூஸ் பண்ணிக்கோம். அவ்வளவுதாங்க. அது ஃபேமிலி லேப்டாப். என்ன கீதிகா? சரி ஓகே அது கீதிகா லேப்டாப். சுதீஷ் லேப்டாப் வீட்ல இருக்காது இங்க. அவ்வளவுதான், அந்த லேப்டாப் இங்க தான் இருக்கு. ஓகே அதுக்கப்புறம் இங்க வந்து நான் டெக்கெட்னு ஒரு கிளாஸ் இருக்கும்போது கண்ணாடி கொடுத்தாங்க. லைக் டெக்கெட்னா என்னது? வுட் ஒர்க் ஷாப் மாதிரி. ஓ ஆமா ஒரு தடவை என்னவோ பண்ணி எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் லாவண்யத்தை வந்து சான் பிரான்சிஸ்கோல இருந்து வரும்போது இந்த குளோப் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியா? லாவண்யத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா? லாவண்யத்தையா இல்ல திவ்யாத்தையா? லாவண்யத்தையா? ஓகே ஏதோ ஒரு அத்தை வாங்கி கொடுத்தாங்க. ஓகே லாவண்யத்தை தானே? ஐயான் வாங்கி கொடுத்தாங்க. சாட்சியத்தை வந்து ஆமாங்க. இங்க பக்கத்துலயே நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு அத்தை இருக்காங்க, சுதிக்ஷா கீதிகாவோட அத்தை. அவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்கங்க. இதுதான் வந்து சுதிக்ஷாவோட என்ன கிளாஸ்? கம்பால்ஸ் போட்டு வச்சுட்டு இப்படி பண்ணா கம்பால் வெளியில வரும். ஆனா நான் இப்போதைக்கு ஆமா நம்ம வாங்காததுனால. இது எப்படின்னா இந்த 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 ஜார்ல வந்து குட்டி குட்டி ரவுண்டு கம்ஸ் எல்லாம் விற்கும்ல, கம்மா. ஆமா கம்பால் அதெல்லாம் போட்டு ஆட்டாமரடா போட்டு வச்சோம்னா இங்க ஒரு ஓட்டை இருக்கு. இங்க ஓட்டை, இங்க ஒரு ஓட்டை இருக்கு. இது நம்ம என்ன பண்ணி இப்படி கொண்டு போனோம்னா அந்த ஓட்டைக்குள்ள அந்த பால் வந்துரும். நம்ம அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். தேவையில்ல ஆல்ரெடி நல்லா இல்லை. லைக்
இது சுதீக்ஷா பண்ணது ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் தேர்ட் கிரேட்ல ஆன்லைன் ஸ்கூல் நடக்கும்போது எங்க டீச்சர் வந்து எல்லாரும் போய் பிளேடோ வாங்கிட்டு வந்து இது பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ஆக்டோபஸா? ஆக்டோபஸ். அதுக்கப்புறம் அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அவங்க நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க வச்சு என்ன பண்ண போறாங்க, நம்மளதே வச்சுக்க சொல்லுவாங்க. ஆன்லைன் கிளாஸ்ல ஒண்ணு தூக்கி போடுவாங்க, எல்லாத்தையும் வச்சுப்பாங்க. நான் சொன்னேன் நான் வச்சுக்கிறேன், பத்திரமா வச்சுக்கிறேன். அதனால ரொம்ப நாளா வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கேண்டில் வச்சிருக்கேன். இவங்க வேற அடிக்கடி இந்த பக்கம் இருந்து கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எங்க வீட்டோட பாட்டி. இப்போ ஓபன் பண்ணி இப்போ எல்லாத்தையும் செதறடிக்க கூடாது. எங்க எடுத்தியோ அவங்க கொண்டு போய் வச்சுட்டு வந்துருங்க. காமிச்சாச்சு நம்ம, அது கொண்டு போய் வச்சிருங்க போங்க பாட்டி. நான் இங்க ஒரு கேண்டில் வச்சிருக்கேன். The scent is like for you only. Only for you, my bad. Okay. ஆனா இத வந்து நாங்க இங்க பொருத்த மாட்டோம். Sometimes like கீழ வந்து பொருத்துவோம். கீழ ஆக்சுவலா இதுல பொருத்துவோம். லிவிங் ஏரியால வந்து கேண்டில்ஸ்லாம் பொருத்துவோம். கொஞ்சம் பொருத்த மாட்டோங்க. ஏன்னா வந்து இங்கே ஃபுல்லாக இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே கார்பெட்டு தான். ஸோ அதனால சேஃப்டி பர்பஸ்க்காக இங்கே மேலே வந்து எதுவுமே பொருத்த மாட்டோம் நாங்கள். இன்னொன்று இப்படி பண்ணேன் லைக் அது பேர் என்னது ஃபேக்ஸ் கிளாஸில். ஓ பின்னிருக்க. சூப்பராக இருக்கு. இதானா இது என்ன வைக்கிறதுக்கா கீழே ரெஸ்ட்? தெரியல அந்த மாதிரி. ஆமாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாப்பு சோடா குடித்தோம், லைக் ஒரு ஸ்டேபிள் சோடா. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் ஓ we should paint the bottles. அதனால இந்த பாட்டிலை பெயிண்ட் பண்ணியிருக்கேன். 2 பாட்டில் இவங்க பெயிண்ட் பண்ணாங்க. அந்த சோடா பேர் ஜார்கலேட்டோஸ். ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து பூக்குடையா 5th கிரேட்ல எங்க டீச்சர்ஸ், எங்க ஆர்ட் டீச்சர்ஸ் சொன்னாங்க நீங்க வந்து ஏதா ஏலியன் லைக் லிவ் பண்ற வீடு கட்டணும்னு. ஏலியன் லிவ் பண்ற வீடு? ஆமா. லைக் அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணும்னு. நான் ஆக்சுவலி ஸ்கூல்ல இல்ல அப்ப பண்ணும்போது. லைக் நான் வந்து வெளியில போயிருந்தோம். அது பேர் என்னது இதுக்கு எதுக்கு? யூரோப் போயிருந்தோம். ஓ யூரோப் போன டைம்ல. அதனால நான் பண்ணல. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு உனக்கு கிரேட் வேணும்னா வீட்ல வந்து பண்ணுன்னு. ஸோ நான் இது பண்ணேன். ஓகே. இது ஏலியன் இருக்கிற வீடா? பூட்டு மாதிரி இருக்கு. சின்ன இது வந்து பெருசா பண்ணா ஏலியன் உள்ள நின்றுக்கணும். ஓ இங்க ஏலியன் நிக்கணும். ஏலியன்லாம் யாராவது பாக்குறீங்கன்னா இங்க வந்து நில்லுங்க. ஏலியனுக்கு சொல்றேன். கீழே இந்த பக்கம் ஃபுல்லா சார்ஜர் மாட்டி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரால வந்து நான் ரீட் பண்ண புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஓகே. யா. அப்புறம் ஓகே. அதுக்கப்புறம் இது வேணும். இது வந்து லைக் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சிருக்கோங்க. ரேண்டம் திங்ஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க அப்படியே இந்த சைடு வந்து அதுக்கப்புறம் இங்க வந்தீங்கன்னா கேச்சர் வச்சிருக்கேன். இங்க போனப்ப வாங்கினது அது இங்க வச்சிருக்கேன். மேல கிளாக் வச்சிருக்கேன். அதுலயும் பேட்டரி இல்ல. சோ பேட்டரி எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்து அப்படியே மாட்டினதாங்க. பேட்டரி இன்னும் மாட்டவே இல்லை. அப்படி இருக்கோம் நாங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லா வேலையும் செஞ்சோம், அதை மாட்டல. மாட்டலாம். ஓகே. இது ஓபன் பண்ணா இதுதான் சிக்ஷாவோட கிளாசெட்டு. கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கு. ஏன்னா எனக்கு அங்க எட்டாது. கொஞ்சம் இடம் ஆக்சுவலா பத்தல. இங்க கொஞ்சம் செல்ஃப்ஸ் ஏதாவது இருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்க எந்த செல்ஃபுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம இருக்கிற க்ளோத்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணோம். நாங்கள் வந்து அகெயின் கீதிகா ரூம் மாதிரி சுதீக்ஷா ரூம்லேயும் வந்து இந்தியன் க்ளோத்ஸ் எதுவுமே வச்சுக்கலைங்க. இந்த சைடு கொஞ்சம் இருக்கோ. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சைடில் வந்து இந்த மாதிரி சுடிதாரு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து இந்த சைடு வச்சுருக்கோம். ஆனால் மோஸ்ட்டாக இந்தியன் க்ளோத்ஸ் எல்லாமே வந்து கெஸ்ட் ரூமில் தான் இருக்குது. இந்த சைடு லைக் டே டு டே வேர் லைக் ஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்வெட் ஷர்ட்ஸு, ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் ஷர்ட்ஸு, கார்டிகன்ஸு, வின்டர் க்ளோத்ஸு எல்லாமே இதில் தாங்க இருக்குது. இதோ பின்னாடி ஃபுல்லாக. ஸோ இதெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். இது அடிக்கடி வந்து நாங்கள் வந்து பத்தாததெல்லாம் எடுத்து குட்வில்ல போட்டுருவோம். ஏன்னா இங்கே வைக்கிறதுக்கு நமக்கு இடம் இருக்காது. அடிக்கடி இவங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க. ஸோ வளர வளர எடுத்து கொடுத்துருவோம். ஸோ அதனால நிறைய சேர்த்து வைக்கிறதுல இந்த மாதிரி க்ளோத்ஸ்லாம் இந்தியன் க்ளோத்ஸ் வச்சுருப்போம். ஸோ வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே மாறி மாறி யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதனால அது அவ்வளோவா வேஸ்ட் ஆகாது. மேலே என்ன கும்மலா இருக்கு எல்லாமே. ஸோ பேசிக்கலி எனக்கு எட்டாவது மேலே அதுக்காக தூக்கி குதிச்சு போட்டிருக்கேன். குடிச்சு வைக்கிறதுனால அது அப்பப்போ கொஞ்சம் கலைஞ்சு. உண்மையை சொல்லணும்னா இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணணுங்க. அவங்களுக்கு இடம் பத்தல சுத்தமாகவே.
இங்கே கொஞ்சம் இங்கே ஏதாவது ஒரு ஆர்கனைசர் மாதிரி போட்டோன்னா உனக்கு நல்லா இருக்கும்ல. But இப்போதைக்கு like okay, like my system is working, right? Like it's good. ஏன்னா எனக்கு பிடிச்ச பேண்ட் எல்லாம் நான் ஒன்று லைக் ஜஸ்ட் கிரவுண்ட்ல வச்சிருவேன். இல்லாட்டினா லைக் அந்த செக்ஷன்லாம் எனக்கு பிடிச்ச பேண்ட் இதெல்லாம் வந்து சும்மா வச்சிருக்க பேண்ட். ஓகே. ஸோ இது வந்து நாங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறோம், அழகாக காமிக்கிறோம். இப்போ வந்து இது நார்மலாக யூஸ் பண்ணுறது இப்படி தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னடா நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இதுதான் வந்து வெளியில் போடுற வழி. ஓப்பன் பண்ணு. அவ்வளோதாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணா பெட்ரூமுக்கு வெளியே பாத்ரூம் இருக்கு. அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. ஏன்னா அது அந்த சைடு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அங்கே போ அந்த கெஸ்ட் ரூமு. அந்த கெஸ்ட் ரூமுக்கும் சுதிக்ஷா ரூமுக்கும் காமனாக வந்து இந்த பாத்ரூம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.